நோயிங் கேன்சர். இந்த கேன்சர் எதனால வருது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். டிஎன்ஏல வருகிற டேமேஜ்னால தான் கேன்சர் வருது. இந்த டிஎன்ஏ டேமேஜ் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் 2 காரணங்கள்னால இந்த டிஎன்ஏ டேமேஜ் வரலாம். ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்ரி. ஹெரிடிட்ரினா பேரண்ட்ஸ்லேருந்து பிள்ளைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற ஜீன்ஸ்னால வருகிற ஒரு டேமேஜ். ரெண்டாவது என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள், பொல்யூஷன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், டொபாக்கோ ஹேபிட்ஸ், இது எல்லாம் என்விரான்மெண்டல் காசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெரிடிட்ரி கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு குறைவான பர்சன்டேஜ் தான் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 10% தான் ஹெரிடிட்ரி கேன்சர்ஸ். பட் அதே சேம் டைம் என்விரான்மெண்ட்னால வருகிற கேன்சர் பார்த்தீங்கன்னா 90%. நம்ம எல்லாருக்கும் காமனாக இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு கேன்சர் இருக்குது, பிள்ளைங்களுக்கு கேன்சர் வருமா அப்படின்னு. வரக்கூடிய சான்ஸ் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப மினிமலான சான்ஸ் தான். ப்ரிடாமினண்ட்டாக நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட் தான் இந்த கேன்சரை காஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. தேங்க்யூ.